Hey everyone, welcome to my channel. இந்த சேனலில் நான் மினி vlogs, பெயிண்டிங்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் ரிலேட்டட் வீடியோவை நான் அப்லோட் பண்ணுவேன். இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் என்னோடய ஃபர்ஸ்ட் பெயிண்டிங்காக நான் எல்லா திங்ஸையும் டேபிளில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பெயிண்ட் பண்ண எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இந்த டேபிள். நான் என்னோடய பெயிண்டிங்கில் யூஸ் பண்ண கலர்ஸ் எல்லாம் குட்டி குட்டி கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி டீ சாப்பிட்டு நான் பெயிண்டிங்க்கு தேவையான வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி அந்த பெயிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேலட் நைஃப் வச்சு அந்த பெயிண்டிங் பேலட்டில் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். ஸோ அது பண்ணவே ரொம்ப ரொம்ப எனக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. நான் பெயிண்ட்ஸ் வாங்கும்போது எல்லாமே பேஸ்டல் கலர்ஸாக அந்த பேக்கில் இருந்ததுனால என்னால் டார்க் கலர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண முடியல. ஸோ இந்த பெயிண்டிங்கோட அவுட்கம் எனக்கு எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ நான் பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பேலட்லலாம் நீட்டாக பெயிண்ட்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு வார்ன் யூ ஆல் பிகாஸ் இந்த பெயிண்டிங்கோட அவுட்கம் எனக்கு எப்படி இருக்குன்னு தெரில. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் எவர் பெயிண்டிங் சொல்லப்போனால். இந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்த்துட்ருக்கீங்கன்னா ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் யூ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஹூ இஸ் சப்போர்ட்டிங் மீ பை வாட்சிங் திஸ் வீடியோ. எனக்கு வேணுங்கிற ஷேட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் கலர்ஸை மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் என்னோடய பெயிண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லிட்ரலி இந்த பெயிண்ட் பண்ணி முடிக்க எனக்கு 2 ஹார்ஸ் எடுத்தது. ஸோ நான் கம்ப்ளீட்டாக ரெக்கார்ட் பண்ண எல்லாத்தையும், ஆனால் நான் இது உங்களுக்கு லைக் 5x ஸ்பீடில் வச்சு தான் நான் இந்த வீடியோவை நான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ஸோ அப்படியே நான் ஒரு மவுண்டெயின் ஷேப்பில் நான் வரைஞ்சிட்டேன். தென் சேம் பேட்டர்ன் வந்துட்டு நான் லைட்டர் ஷேட் லிட்டில் பிட் லைட்டர். ஸோ அதே மாதிரி வரைஞ்சி நான் ஷேட் பண்ண ஃபுல்லாக ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் டிஃப்ரென்ஸ். இன்றைக்கி நியூ இயரில் ஸோ சம்திங் நான் நியூவாக பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். ஸோ இதை ஒரு நல்ல பேஷனாக வளர்த்து இதில் நல்லா ஒரு ப்ரோ ஆர்டிஸ்ட் ஆகணும்னு ஆசையாக இருக்குது. பட் எனக்கு தெரியல இது இந்த ஜேர்னி எங்கே போகுன்னு. எனக்கு குட்டி வயசில் இருந்து இந்த ட்ராயிங், பெயிண்டிங், அப்புறம் கிராஃப்ட்ஸ் பண்ணுறதுலலாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டட். ஆனால் நான் எதுலேயுமே டைம் கொடுத்து நான் பண்ணதே கிடையாது. இனிமேல் பண்ணலான்னு இருக்கேன். லெட்ஸ் see how this goes. இந்த ஜேர்னியில் நீங்கள் என் கூட இருந்து சப்போர்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். லைக் சம் கைண்ட் ஆஃப் மோட்டிவேஷன் வென் யூ வாட்ச் திஸ் வீடியோ, லைக் திஸ் வீடியோ ஆர் சப்ஸ்கிரைப் திஸ் வீடியோ. இல்லைனா எனக்கு ஏதாவது நீங்கள் ஃபீட்பேக் கொடுக்கணுன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் கண்டிப்பாக யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். நீங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை என் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ வில் ட்ரை டு அட்ரஸ் ஈச் அண்ட் எவ்ரி திங் ஃபார் ஷுர். இன்றைக்கி நியூ இயரில் ஸோ நீங்கள் நியூ இயர் ரெசல்யூஷன்லாம் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கும் அந்த மாதிரி குட்டி குட்டி கோல்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த 2026 முடிக்கிறதுக்குள்ளே இதெல்லாம் அச்சீவ் பண்ணணுன்ட்டு. நான் அதை இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்கள் ரெசல்யூஷன் என்னென்னன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அக்ரிலிக் பெயிண்டிங் பண்ணும்போது கொஞ்சம் பேஷன்ஸ் நிறையவே தேவைப்படுதுங்க. பிகாஸ் நீங்கள் இப்போ 1 லேயர் ஆஃப் பெயிண்டிங் கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லா கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் நெக்ஸ்ட் லேயர் ஆஃப் பெயிண்டிங் கொடுக்கவே முடியுது. அதர்வைஸ் அது பெருசாக டிஃப்ரென்ஸே தெரியல. இல்லைனா உங்களால் பெயிண்ட் பண்ணவும் முடியல அவ்வளோ டார்க்காக, லைக் 1 ஷேட் மோர் ஆர் சம்திங் லைக் தட். ஸோ ஒவ்வொரு டைமும் அது ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி தென் அனதர் கலர் ஆர் அனதர் லேயர் ஆஃப் சேம் கலர் கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. அது மட்டும் கொஞ்சம் கடுப்பாக இருந்துச்சுங்க, டு பி ஃப்ராங்க். நான் இன்றைக்கி நியூ இயர்க்கு பெருசாக ஒன்றுமே பண்ணலங்க. நான் உருப்படியாக பண்ண விஷயமே இந்த பெயிண்டிங் ஒன்று தான். அண்ட் ஆல்சோ ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியல. சீசன் 5ஓட லாஸ்ட் எபிசோட் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருந்துச்சு. ஸோ மார்னிங் ஏஞ்ச உடனே ஒரு 10 o'clock பார்க்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு 12 o'clock முடித்தேங்க அந்த வெப் சீரீஸை. ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. லைக் ஒரு டெக்கேட் ஜேர்னியை வந்து இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நானும் உங்கள் ஃபேனில் ஒருத்தி தான். அண்ட் ஆல்சோ உங்கள் ஃபேவரட் கேரக்டர் யாருன்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து அதில் ஃபேவரட் கேரக்டர் இஸ் டெஃபினெட்லி ஸ்டீவ். அண்ட் ரீசண்டாக வில்லுமே வந்து எனக்கு ஒரு பிடிச்ச கேரக்டராக மாறிட்டார். ஸோ உங்களுக்கு என்னென்ன கேரக்டர் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பிடிக்கும்ன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
நான் சொன்ன மாரி இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ண எனக்கு 2 ஹார்ஸ் ஆச்சுல்ல. ஸோ இத நான் ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி உங்களுக்கு நான் இந்த வீடியோவ காட்டுறேன். பிகாஸ் இட் டேக்ஸ் ரியலி அ லாட் ஆஃப் டைம் டு கம்ப்ளீட் திஸ் சின்ஸ் ஐ அம் அ பிகினர். அண்ட் இந்த பெயிண்ட் வந்துட்டு நான் காய வைக்க இன்னொன்னும் பண்ணேங்க. ஆனால் அது பண்ணலாமான்னு எனக்கு தெரியல. என்கிட்ட ஹேர் ட்ரையர் இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, லைக் ரொம்ப 1 லேயர் திக்கா குடுத்த பெயிண்ட்ஸ் எல்லாமே லாஸ்ட்டா முடிச்சதுக்கப்புறம் ஹேர் ட்ரையர் வச்சு நான் அத ஃபாஸ்ட்டா காய வச்சேன். இது பண்ணலாமான்னு எனக்கு தெரியல. பட் பண்ணேன். பட் எனிவேஸ் இட் டிட் வொர்க். அண்ட் பெயிண்டிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்ல நான் வந்து பெயிண்ட்ட வந்துட்டு வார்னிஷ் பண்ணேங்க. நீங்க பார்க்குறீங்கள்ல, இந்த அக்ரிலிக் வார்னிஷ் யூஸ் பண்ணி பண்ணேன். அண்ட் அது பண்ணிட்டு பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு க்ளாஸி ஃபினிஷ் இருந்தது. ஸோ நான் பெயிண்டிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அது பார்க்க இப்படி தாங்க இருந்துச்சு. டிமார்ட்ல அக்ரிலிக் மார்க்கர்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ அத எப்படியாவது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு, ஓகே நம்ம அட்லீஸ்ட் நம்ம பண்ணுற பெயிண்டிங்லலாம் ஒரு குட்டி டேட் மாரி எழுதுவோம். ஸோ ஃப்யூச்சரில் என்னைக்காவது எடுத்து பார்க்குறப்போ நம்ம அப்போ இந்த பெயிண்டிங் பண்ணோமா அப்படின்னு தெரியும்ல. ஸோ அதுக்காக ஒரு மார்க்கர் எடுத்து நான் இன்னைக்கு டேட் எழுதிட்டேன். அண்ட் ஃபைனல் அவுட்புட் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் பார்த்துட்டு உங்கள் தாட்ஸை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலை. நான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுவேன் கண்டிப்பாக. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணிங்கன்னா. தேங்க் யூ ஆல். தேங்க் யூ ஸோ மச். பாய்.